ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக, குழந்தைகளுடைய உரிமைகளை உறுதி செய்வதற்காக நம்முடைய நாட்டில் ஏழை குழந்தைகளாக இருப்பவர்களும் ஒரு மனித வளமாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் ஊடக நண்பர்கள் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு முக்கியமான சில கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய இந்த ஊடக சந்திப்பை நடத்துகிறோம். குறிப்பாக கல்வியில் நம்முடைய நாட்டினுடைய அரசினுடைய கொள்கைகள், அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், குழந்தைகளின் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பதை விட தனியார் கல்வி வணிகர்களுடைய லாபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களே பார்ப்பீங்க, நிறையா தனியார் பள்ளிகளில், புகழ்பெற்ற தனியார் பள்ளிகளில் வருமான வரி சோதனை, வரி ஏய்ப்பு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்து அதெல்லாம் சோதனையெல்லாம் நடப்பதையெல்லாம் பார்க்குறீங்க. இது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கல்வியில் ஏற்பட்டிருக்கின்ற அவலம். கல்வி இங்கே ஒரு கல்விக்காக நம்ம கடவுளை வணங்குற நாடு இது. ஆனால் இந்த நாட்டில் தான் தனியார் கல்வி நிறுவனங்களில் கருப்பு பணம் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கின்றது. நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்தவரை கருப்பு பணம் உற்பத்தி ஆகக்கூடிய 3 துறைகள். அதில் முதல் துறை பார்த்திங்கனாக்கா சுரங்க தொழில், ரெண்டாவது இந்த ரியல் எஸ்டேட்டு, மூன்றாவது கருப்பு பணம் உருவாகக்கூடிய துறையாக இருக்கிறது பார்த்திங்கனாக்கா கல்வித்துறையில் தான் கருப்பு பணம் உருவாகி கொண்டிருக்கு. அது காரணம் முழுக்க முழுக்க எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் கல்வியை தனியாருடைய வணிகப் பொருளாக, லாபப் பொருளாக மாற்றியது தான். அப்போ இது குழந்தைகளுக்கு முற்றிலும் எதிரானது. அப்போ இதன் மூலம் பாதிக்கப்படுவது யார்? ஏதோ ஏழை குழந்தைகள் மட்டும்தான் பாதிக்கப்படுவதாக எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை குழந்தைகளுக்கு தான் தரமான கல்வி கிடைக்கவில்லைன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நடுத்தர வர்க்கமும் இன்றைக்கு கல்வி செலவு என்ற பேரில் தங்களுடைய குடும்ப வருமானத்தில் பெரும்பகுதியை கல்விக்காக இழந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நடுத்தர வர்க்கத்தையும் பொருளாதார சுரண்டலுக்கு ஆட்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த நாட்டினுடைய கல்வி தனியார் வணிக கொள்கை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான கல்வி கேடுகளிலிருந்து இந்திய நாட்டு குழந்தைகளையும், தமிழ்நாட்டு குழந்தைகளையும், மக்களையும் பாதுகாப்பதற்கான கொள்கைகளைத்தான் இந்த அறிக்கையில் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். முதல்ல நம்முடைய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது, அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் 1950 நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பொழுது, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், அதனுடைய பிரிவு 45 இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற நாளிலிருந்து 10 ஆண்டுகளுக்குள்ள நாம் 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி அளிக்க வேண்டும் என்று ஒரு குறிக்கோள் அந்த வழிகாட்டு நெறிமுறையில் இணைக்கப்பட்டது. ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? இவ்வளவு ஆண்டுகள் ஆகி கூட 75 ஆண்டுகள் கடந்தும் கூட அந்த குறிக்கோளை நாம் இன்னும் அடைய முடியவில்லை. அப்போ அதற்கு என்ன காரணம்? அரசு சரியான கல்விக் கொள்கைகளை இந்த நாட்டில் பின்பற்றாமல் இருப்பது தான் காரணம் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். இப்போது அடுத்தது கல்வியில் என்ன நடந்தது? 2002ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அந்த 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கல்வி என்பது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்று அறிவிக்கப்பட்டது அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக. அப்போ கல்வி அடிப்படை உரிமை என்று அறிவிக்கப்பட்டால் அதனுடைய பொருள் என்னவென்றால், அதற்கான இலக்கணம் என்னவென்றால், கல்வி முற்றிலும் இலவசமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். கல்வி அடிப்படை உரிமை என்று அறிவித்த பிறகு கண்டிப்பாக கல்வி ஒரு வணிக பண்டமாக இருக்க முடியாது, அனுமதிக்க கூடாது. அது அரசுடைய பொறுப்பு, கடமை. ஆனால் சட்டத்தில் அந்த திருத்தத்தை செய்தார்களே தவிர அந்த திருத்தத்தின் அடிப்படையில் கல்வி கொள்கைகளை நடைமுறைப்படுத்தவில்லை என்கின்ற ஒரு அவலமான சூழல் நடந்துட்டு இருக்கு. சரி, 2002 சட்ட திருத்தம் செய்தார்கள், கல்வி குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்று. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை செய்துவிட்டு அதற்கான சட்டத்தை இயற்ற வேண்டும். அந்த சட்டத்தை இயற்றுவதற்கும் 7 ஆண்டுகள் ஆனது. 2002 அரசியலமைப்பு சட்டத்தில் 21A என்ற பிரிவு இணைக்கப்பட்டது. குழந்தைகளுடைய அடிப்படை உரிமை கல்வி என்று ஆக்கப்பட்டது. ஆனால் அது ஆக்கப்பட்ட பிறகு
மீண்டும் 7 ஆண்டுகள் கழித்து தான் கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அப்ப கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கூட காலதாமதத்தை எடுத்துக்கொண்டு இந்த அரசுகள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாம் வந்து இங்க பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப 2009 நிறைவேற்றப்பட்ட கல்வி உரிமை சட்டம் கூட ஒரு முழுமையான ஒரு கல்வி உரிமையை உறுதி செய்கின்ற சட்டமாக இருந்ததுன்னா அதுவும் இல்லை. ஏன்னா அந்த 2009 உருவாக்கப்பட்ட கல்வி உரிமை சட்டம் கூட 2002 அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்ட கல்வி குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதை உறுதி செய்கின்ற சட்டமா இல்லை. அது சட்டத்திலேயே சில ஓட்டைகள் இருந்தது. அந்த ஓட்டைகள் தான் என்னன்னா, அந்த பள்ளிகளையே 4 வகையாக பிரிச்சாங்க. அதாவது அரசால் நடத்தக்கூடிய பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், அப்புறம் இந்த கேந்திரிய வித்யாலயா, நவோதயா பள்ளிகள் போன்ற சிறப்பு வகைப்பட்ட பள்ளிகள், சைனிக் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரியான பள்ளிகள். அப்புறம் 4வது வகை பள்ளிகள் பார்த்தீங்கன்னாக்கா அரசு உதவிகள் எதுவும் பெறாமல் பெற்றோர்கள் செலுத்துகின்ற கல்வி கட்டணத்தை நிதியாக வைத்து இயங்குகின்ற பள்ளிகள். இப்படி 4 வகையாக பிரிச்சுட்டு இந்த கல்வி உரிமை கூட என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அரசு நேரடியாக நடத்தக்கூடிய பள்ளிகளில் இலவச கல்வியை பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அரசு நிதியளித்து நடத்தக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் குழந்தைகள் இலவச கல்வியை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மற்ற 2 வகை பள்ளிகளில், அதாவது தனியார் சுயநிதி பள்ளியிலும் மற்ற அரசுடைய சிறப்பு பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய கேந்திரியா வித்யாலயா, நவோதயா போன்ற பள்ளிகளிலும் இந்த அடிப்படையில் வந்து கல்வி இலவசமாக பெற முடியாது என்று அந்த சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டது. அப்போ இதுவே கல்வி குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதை மறுக்கக்கூடிய ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக நாம் வந்து பார்க்குறோம். அடுத்து அதில் தான் இன்னொன்றையும் அந்த சட்டத்தில் ஏதோ பெயரளவுக்கு ஒன்றை செய்தார்கள். கல்வி உரிமை சட்டத்தில் தனியார் பள்ளிகளில், அதாவது அரசு உதவி பெறாத தனியார் பள்ளிகளிலும் என்ன பண்ணாங்க, 25 விழுக்காடு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட நலிவுற்ற பிரிவு குழந்தைகளுக்கு என்ன பண்ண சொன்னாங்க, 25 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதில் சொல்லப்பட்டது கூட அட்லீஸ்ட் 25% என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்போது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே இலவச கல்வியை வழங்குவதுதான் உண்மையான ஒரு கல்வி உரிமையை வந்து நாம் உறுதி செய்வதாக அமையும். அப்போ தனியார் பள்ளிகளில் அனைத்து குழந்தைகளுக்குமே இலவச கல்வியை வழங்க வேண்டும். அந்த கட்டண கல்வி என்பதே முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். பள்ளி கல்வியை பொறுத்தவரை மழலையர் கல்வி வகுப்பிலிருந்து பள்ளி இறுதி வகுப்பு வரை முழுமையாக அனைத்து பள்ளிகளிலும் இலவசமாக மட்டுமே வழங்கப்பட வேண்டும். இதுதான் வந்து பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கத்தினுடைய முக்கியமான கொள்கை. இதை வந்து அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை வந்து தங்களுடைய கொள்கை நடவடிக்கைகளாக அரசியல் கட்சிகள் வந்து அறிவிக்க வேண்டும் என்பதை வந்து நாங்கள் அரசியல் கட்சிகளுக்கு வந்து வலியுறுத்துகிறோம். ஏன்னா கல்வி அடிப்படை உரிமை என்று அறிவித்த பிறகு கட்டணம் வசூலித்து பள்ளிகளை நடத்துவதற்கு அனுமதிப்பது என்பது சட்டத்திற்கு விரோதமானது. இதை அனுமதிக்கக்கூடாது என்பதை பள்ளி கல்வி பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கு. அடுத்தது சரி இதையெல்லாம் பண்ணணும், இதுக்கு அரசு நிதி ஒதுக்கணும். ஆனால் அந்த நிதி ஒதுக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குழந்தைகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்திய நாட்டினுடைய மொத்த ஜிடிபி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 345 லட்சம் கோடிகள். அந்த 345 லட்சம் கோடிகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 1966 கோத்தாரி கல்விக்குழு 6 விழுக்காடு நிதியை ஒதுக்க வேண்டும் கல்விக்கு என்று அந்த குழு பரிந்துரைத்தது. ஆனால் இன்று வரைக்கும் அது வந்து நடக்கலை. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே சொல்லுது, இப்போ 2025 நம்ம நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 2.47% தான் கல்விக்கான ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை வந்து எக்கனாமிக் சர்வே சுட்டி காட்டி இருக்கிறது. அப்போ கல்விக்கான நிதி ஒதுக்கீடுகளை முறையாக செய்தால்தான் என்ன பண்ண முடியும், கல்வி குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்கின்ற சட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டத்தினுடைய அம்சத்திற்கு உண்மையாக அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். அது இல்லாமல் மக்களுக்கு கல்வி உரிமை குறித்த விழிப்புணர்வு இல்லை என்பதற்காக இந்த மாதிரியான சில சட்டங்களில் ஓட்டைகளை வைத்து சட்டங்களை இயற்றுவதும் இருக்கின்ற சட்டங்களில் இருக்கின்ற விதிகளையும் முழுமையாக நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது குழந்தைகளுக்கு செய்கின்ற ஒரு துரோகமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இதை அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் வந்து வலியுறுத்தி சொல்கிறோம். எனவே அரசியல் கட்சிகள், உலகிலேயே அதிகமான குழந்தைகள் இருக்கின்ற நாடு இந்தியா, இந்த அப்போ உலகிலேயே மிகவும் அதிகமான மனித வளம் உள்ள நாடு இந்தியா. அப்போ அந்த உலகில்
மனித வளத்தில் சிறந்த நாடாக இந்தியா மாற வேண்டும் என்றால் அனைத்து குழந்தைகளுக்குமே தரமான சமமான இலவச கல்வியை கிடைக்க செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு ஒரு கல்வியும் பணக்கார குழந்தைகளுக்கு ஒரு கல்வியும் இருந்தால் அது இந்திய நாட்டினுடைய குழந்தைகளுடைய மனிதவள உற்பத்திக்கு, மனித வளத்தை நாம் உயர்த்துவதற்கு பெரும் தடையாக மாறியுள்ளது. எனவே இலவச கல்வி என்பது ஏதோ பேருக்கு நாங்கள் எல்லோருக்கும் கல்வி வாய்ப்பை கொடுக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் இல்லாமல் அது சமமான கல்வியாக இருக்க வேண்டும், தரமான கல்வியாக இருக்கணும். அதுக்கு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் போடணும், பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் போடணும். அரசு பள்ளிகளில் இன்னொரு கொடுமை நடந்தது. 1997 வரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் 20 குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை பின்பற்றப்பட்டது. 20 குழந்தைகளுக்கு ஒரு வகுப்பு என்ற நடைமுறை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நடைமுறையெல்லாம் மாற்றப்பட்டு 30 குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர், 35 குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர், அதுவும் சில பகுதிகளில் 40-50 குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியரும் ஒரு வகுப்பும் என்ற நிலையெல்லாம் இருந்துட்டு இருக்கிறது. அப்போ இது போன்ற அவலங்கள் இருக்கும்போது அந்த ஏழை குழந்தைகளுக்கும் தரமான கல்வியும் சமமான கல்வியும் கிடைக்காது. அது கிடைக்காதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், உயர்கல்வி சேர்க்கையில் மருத்துவ படிப்பு சேர்க்கையில் அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் 1 விழுக்காடு 2 விழுக்காடு 3 விழுக்காடு தான் 20 வருஷம் நிலைமையாக இருந்தது. மருத்துவ படிப்புக்கு சேரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை 2 விழுக்காடு 3 விழுக்காடு. அதற்கு காரணம் பள்ளி கல்வி தரமில்லாமல் போனது தான், இலவச கல்வி தரமில்லாத போனது தான். அதற்கு மாற்று வழிமுறை 7.5 விழுக்காடு வழங்குவது ஒரு மாற்று வழிமுறை கிடையாது. மொத்தம் 100 விழுக்காட்டில் 100 மருத்துவ பணியிடங்களை இருக்குனாக்கா இந்த இடஒதுக்கீட்டு படி 7.5 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 8 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, மருத்துவ படிப்புக்கு போக முடியும். அப்போ அதுவும் தவறான ஒரு வழிமுறை. இதுவும் ஒரு கண் துடைப்பாக தான் இருக்க தவிர ஒரு சம உரிமையை இது உயர்கல்வி சேர்க்கையிலும் இந்த 7.5 விழுக்காடு என்பது உறுதி செய்யவில்லை. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் அரசு பள்ளிகளுடைய படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை, தனியார் பள்ளிகளில் சுயநிதி பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கைக்கான பணியிடங்களை அவரவர் பிரிவினுடைய விகிதாச்சாரத்திற்கேற்ப பிரித்து ஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும், பங்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்கிறோம். அந்த அடிப்படையில் பங்கீடு வழங்கும் பொழுது அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவம் மற்றும் மற்ற தொழில்முறை பட்ட படிப்புகளுக்கான சேர்க்கையில் சட்டப்படிப்பு, வேளாண்மை படிப்பு, தகவல் தொழில்நுட்பம், இன்னும் IIT, இன்னும் மற்ற எல்லா வகையான படிப்புகளிலும் அரசு பள்ளி மாணவர்கள் கூடுதலான வாய்ப்புகளை பெற முடியும். கூடுதலான வாய்ப்பு என்பதை விட சமமான வாய்ப்புகளை பெற முடியும். இதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு சமத்துவத்தை பேசுகின்ற, சமூக நீதியை பேசுகின்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது என்பதை பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் வலியுறுத்துகிறது. காமராஜருடைய ஆட்சி காலத்தில் மூளை முடுக்கெல்லாம் கிராமப்புறங்கள் தோறும் பள்ளிகள் திறக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலத்தில் 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்தார்கள். அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுடைய வருவாயை வைத்தே இன்றைக்கு பல மடங்கு அரசுடைய வருவாய் கூடியிருக்கிறது. அப்போ இன்றைக்கு என்ன பண்ணலான்னா, அன்றைக்கு நேரடியாக தனியார் பெற்றோரிடம் கட்டணம் வசூலித்து பள்ளிகளை நடத்தி கொள்ளலாம் என்று அன்றைக்கு காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது அப்படி அனுமதிக்கவில்லை. பெற்றோர் நிதியில் இயங்கக்கூடிய சுயநிதி பள்ளிகளை அனுமதிக்கல. உண்மையாகவே கல்விக்காக தொண்டு செய்ய விரும்புகின்ற நல்லுள்ளம் படைத்தவர்களை கல்விக்காக தங்களுடைய நிலத்தையும் நிதியையும் கொடுத்து அவர்களாகவே பள்ளிகளை, கட்டடம், இந்த மாதிரியான வசதிகளை எல்லாம் உருவாக்கி வைத்து அரசு ஆசிரியர்கள் நியமித்து ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை அரசு கொடுக்குது. அதுதான் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படிங்கிறது, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். ஆனால் அதில் தனியாருடைய பங்களிப்பு இருக்குது. என்ன பங்களிப்பு இருக்குது? அவர்கள் நிலத்தை கொடுத்துருப்பாங்க, அல்லது அவர்கள் சார்பாக கட்டடம் கட்டுறதுக்கு நிதியை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அரசு ஊதியம் கொடுக்க ஆசிரியர்களை நியமிப்பாங்க. அப்போது அந்த பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கல்வி என்பது இலவசமாக வழங்கப்படுது. நாம் வலியுறுத்துவது என்னன்னா, கல்வி முற்றிலும் இலவசமாக இருக்க வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்ட 21A என்கின்ற அந்த பிரிவு கல்வி குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதை உண்மையாக நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னா அனைத்து பள்ளிகளிலுமே காசு வாங்காம தான் நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அப்போ அந்த தனியார் பள்ளிகளையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளாக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறோம். ஏற்கனவே நமக்கு ஒரு வடிவம் இருக்குது, அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்ற வடிவம். கல்லூரிகள் கூட இருக்குது, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்குது. அது அரசு தான் என்ன பண்ணுறாங்க, ஆசிரியர்களுக்கான ஊதியங்களை எல்லாம் கொடுக்குறாங்க.
அப்போது அரசும் தனியாரும் இணைந்து நடத்துவது என்பது அது உண்மையாகவே குழந்தைகள் நலனுக்காக நடத்தலாம். ஆனால் தனியார் மட்டும் நடத்தும் போது அது வெறும் லாப நோக்கிலானதாக மாறிவிடுகிறது. அதனால் எல்லா கல்வி நிறுவனங்களையும் பள்ளிகளையும் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் என்ன சொல்கிறதுனா, அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வியை இலவசம் என்பதை உறுதி செய்வதற்கு அதை அரசு உதவி பெறும் பள்ளிகளாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறோம்.